நெல்லையை சேர்ந்த யோகேஷ் என்ற இளைஞன் ஒடிசா மாநிலம் சம்லாபூரில் உள்ள IIML MBA பட்டம் பெற்று நெல்லைக்கு திரும்பியுள்ளார். இந்த இளைஞர் திருநெல்வேலி பொறியியல் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரோவில் ஸ்பேஸ் கிராஃப்ட் த்ரஸ்டர் வடிவமைப்பு திட்டத்தில் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. இதுபோல் சிறுவயதில் இருந்தே கல்லூரியில் மிகுந்த ஆர்வம் கொண்ட இளைஞர் யோகேஷ் அவர்களுக்கு சர்வதேச கருத்தரங்கில் இந்தியாவின் சார்பில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் யோகேஷ் தான் கடந்து வந்த பாதை மற்றும் அவர் கடின உழைப்புக்கு கிடைத்த வெற்றிகளை பற்றி நம்முடைய பகிர்ந்து கொள்ள உள்ளார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் யோகேஷ். நான் மாநாட்டில் ஒரு சிறிய குடும்பத்தில் இருந்து வரேன். ஸோ எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா சண்முக சுந்தரம் போலீஸாக இருக்காங்க. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் கீதா. அதுக்கப்புறம் எனக்கு 2 தம்பிகள். நான் காஞ்சி ஸ்ரீ சங்கரா அகாடமி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் 10th வரை படித்தேன். 11th and 12th வந்து எங்கள் அப்பாவோட ட்ரான்ஸ்ஃபர் காரணமாக திருநெல்வேலி வந்தோம். இங்கே நெல்லையில் ஸ்ரீ ஜெயந்திரா சுவாமிகள் சில்வர் ஜூப்ளி ஸ்கூலில் 11th and 12th படித்தேன். 11th and 12th படிச்சுட்டு எனக்கு இன்ஜினியரிங் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதனால் அப்பாவோட கைடன்ஸில் நான் நேஷ்னல் இன்ஜினியரிங் காலேஜில் எனக்கு அட்மிஷன் கிடச்சிது. அங்கே நான் 4 years இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் பண்ணேன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ அதில் பண்ணும்போதே எனக்கு இஸ்ரோவில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அந்த இஸ்ரோவில் டிசைன் ஆஃப் ஸ்பேஸ் கிராஃப்ட் யூஸிங் க்ரீன் ப்ரொப்பலண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எனக்கு ஆம்டெக் இன்ஜினியரிங்கில் 2 years எனக்கு ஒர்க் கிடச்சிது. அங்கேயும் நான் டிசைன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஐ தாட் ஆஃப் டூயிங் ஒரு லீடர்ஷிப் கரியருக்கு போகணுன்னு ஆசை வந்தது. அதனால் எனக்கு நார்மல் காலேஜஸை பண்ணுறத விட ஒரு கேட் GRE அந்த மாதிரி பண்ணணும்னு ஒரு தாட் வந்து எங்கள் கிராண்ட்பா கொடுத்தாங்க. அவங்க பேர் சுடலைக்கண்ணு. ஸோ அவங்கக்கிட்ட அட்வைஸ் கேட்டு நான் அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்கும்போது தான் அவங்க சொன்னாங்க CAT ஆர் GRE GMAT பண்ண சொன்னாங்க. அப்போ நான் CAT கோச்சிங் சென்டர் சேர்றதுக்கும் அவங்க தான் ஃபுல்லாக கைடன்ஸ் பண்ணாங்க. அது ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒர்க்கும் பண்ணிவிட்டு சைட் பை சைட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு ஐ காட் இன் டு IIM, ஸோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சம்பல்பூர். அங்கே 2 years ப்ரோக்ராம் ஜென்ரல் MBA பண்ணேன். அங்கே பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஸ்டூடெண்ட் ட்ரிவன் பாடியாக இருக்கும். ஸோ அங்கே வந்து பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டராக இருந்தேன். ஃபஸ்ட் இயரே செலக்ட் ஆகிட்டு 2 years பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டராக இருந்து அங்கே எல்லாருக்கும் பிளேஸ்மெண்ட்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணிவிட்டு சைட் பை சைட் நான் என்னோட ப்ரிப்பரேஷன் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது POMS இந்தியா இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் சொல்லுவாங்க. அதுலேயும் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு. அதில் ஆய்வு சுருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்ஸ்ட்ராக்ட். அதில் இது வந்து செலக்ட் ஆகிருக்கு. என்னோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிலிட்டி வித் AI வித் கோகோபித் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அந்த கோகோபித்துங்கிறது நம்ம ஊரில் இப்போ எனக்கு அந்த ஐடியா எப்படி வந்ததுன்னா, நம்ம ஊர் சைடு வந்து தென்னை மரம்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அதை எப்படி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி இங்கே உள்ளவங்களுக்கு வந்து ஃபாரினில் எப்படி விற்க வைக்கிறதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆய்வு சுருக்கத்தை வந்து நான் சப்மிட் பண்ணியிருந்தேன். அது என்னோட செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த பாம்ஸில் வந்து இந்தியா இன்டர்நேஷ்னலுங்கிறது வந்து வெரி ப்ரொனவுண்ட் ஒரு கான்ஃபரன்ஸ். ஸோ அதில் ரொம்ப லிமிட்டடான பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் சான்சஸ் கிடைக்கும். அது நான் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் சேர்ந்ததுனால எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் ரொம்ப கிடச்சிது. ஸோ நான் இதை பண்ணியிருக்கேன். இன்னும் சொசைட்டிக்கு வந்து என்னால் எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா அப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதால எனக்கு அந்த சொசைட்டிக்கு திரும்ப கொடுக்கணுங்கிற ஒரு உணர்வு வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்சது எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு MNCயில் ஒரு ஜாப் கிடச்சிருக்கு. அதை பண்ணிவிட்டு சைட் பை சைட் என்னால் எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ பண்ணுவேன். நன்றி. இலக்குங்கிறது வந்து இப்போது சொசைட்டிலேருந்து நிறைய எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த சொசைட்டிக்கு எப்படி திரும்ப கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ நிறைய விஷயம் வந்து அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் எப்படி சொசைட்டிக்கு திரும்ப கொடுக்குற மாதிரி என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதை கொடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கான டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்னென்ன பண்ணி அவங்கள வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க வைக்கிறதுக்கான இதெல்லாம் இருக்குதோ கண்டிப்பாக நான் அது பண்ணுவேன். ஸோ என்னோடய இலக்குங்கிறது வந்து அதை நோக்கியே இருக்கும். நான் அது வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடச்சா தான் பண்ண முடியும், ப்ரைவேட் ஜாப் பண்ணால் தான் பண்ண முடியும் இல்லை, எதில் இருந்தாலும் நம்ம அதை நோக்கி ஓடலாம். ஸோ அதுதான் என்னோடய ஃபைனல் இலக்காக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அப்பா சொல்லிக் கொடுத்தது, திரும்ப வீட்டில் அப்பா அம்மா ஃபேமிலி இவங்கெல்லாம் எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணி அவங்க எப்படி கைட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான். ஸோ அவங்கக்கிட்டேருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ எதையுமே இது தேவையில்லை அது தேவையில்லைன்னு விட்டுறாமல் எதை கற்றுருக்கோமோ அது எங்கே லிங்க் பண்ண முடியுதோ கனெக்ட் த டாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதை எல்லா இடத்துலையும் கனெக்ட் பண்ணி ஒரு இதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அது ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கும். இதை கற்றுக்கிடுறது தேவையே இல்லையே, நான் இப்போ ஹாக்கி பிளேயராக இருக்கும்போது ஷட்டில் கற்றுக்கிறது தேவையில்லைங்கிறது நீங்கள் விட வேண்டாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இதை வந்து பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். அவங்களும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. சரி, பேருமா? யோகேஷ்.